ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் இது வரைக்கும் சில பொருள்லாம் வெளி தொற்றை தான் பார்த்துருப்பீங்க. உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமையே காற்று வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக அது உள்ளே எப்படி வேலை செய்யுது, என்ன ஆனால் என்ன ஆகும், அதெல்லாம் இன்றைக்கி விலை வரியை பார்க்க வரீங்களா? இப்போ வந்து ஒரு கூலர் தான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வெளியே வந்து சக்கா சக் இருக்குது, க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஒயிட் கலராக இருக்குது, மஞ்சள் கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது, கலர் நல்லா இருக்குன்னு வாங்குவீங்க. அதுக்குள்ளே உள்ள திங்ஸு ஜாமான்லாம் இப்படிலாம் இருக்கும். அது இந்த ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு. நம்ம தான் கொண்டு கடையில் கொண்டு பணத்தை கொண்டு கொடுத்துட்டு கலர் நல்லாயிருக்கு, மாடல் நல்லாயிருக்கு, பேட்டர்ன் நல்லாயிருக்குன்னு பார்க்குறோம். அதை பார்க்குறத விட எப்போவும் உள்ளே அது என்ன மோட்ரு என்ன ஏதுன்னு அதுவே நம்ம வெளி தோட்டத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறோம். உள்ளே என்ன செய்யுது, என்ன இருக்குது ஏது இருக்குது எப்படி இருக்குது அது உங்களுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போது என்ன ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? நாங்கள் இப்போ ஒரு கூலரோட மோட்டர் தான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உள்ள பார்ட்ஸ்லாம் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரிலாம் பார்த்துருக்கே மாட்டீங்க. அதை நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது பேர் சுற்று பார்த்தீங்களா, புள்ளி. அது வழியாக தான் நம்ம காற்று லீக் ஆகுதுன்னு நமக்கு கனெக்ட் ஆகுது, நம்ம வரைக்கும் காற்று வருது. இப்போ நாங்கள் அது மோட்டரோட சர்வீஸ் பண்ணோம், எல்லாம் ஓகே ஆகிட்டு. நாங்கள் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னே ஒவ்வொரு பொருளுமே க்ளீன் பண்ணி தான் மாட்டணும். ஏன்னா இது இப்போ அடுத்து கஸ்டமர் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ரிப்பேர் ஆனால் தான் எங்கள்கிட்ட இது வருவாங்க. நம்மளே எப்படி உடம்பு சரி இல்லைன்னா தான் ஆஸ்பத்திரி போவோம். அதே மாதிரி தான் டாக்டர் சொல்லுவார், பல்லு வலியாக ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஃபைனல் டச்சுக்கு வந்துவிட்டோம். மோட்டரெல்லாம் ஓகே ஆகிட்டு. உங்களுக்கு இதோட ஃபுல் ரிப்பேரிங்க வீடியோ வேணுமா, இது பார்ட்ஸ் எல்லாம் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஆர்வம் இல்லாதவங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு தான் இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்காதுல்ல. உங்களுக்கு எப்படி வீடியோ பிடிக்கும், யார் எத்தனை கிலோ நகை வச்சுருக்கா, யார் எந்த கலர் சேலை உடுத்திருக்கா, என்னமோ தூக்கி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதை மட்டும் வாயை திறந்துட்டு பார்க்குறீங்க. உண்மை இதானே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், யாரையும் மேலே கோவப்படாதீங்க. ஆமாம், வீடியோ பார்த்து வேலை கற்றுப்பீங்கன்னு நினச்சா ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம். நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி கற்றுக்காமல் இருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆளை விடுங்கடா சாமி. இதை இப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி காற்று வருது இன்னும் அதாவது பாருங்கள், சரிங்களா? உள் தோட்டத்தை பார்க்குறது கஷ்டமாக இருந்ததில்ல. இப்போ காற்றாவது வாங்குங்க, காற்று வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சு போச்சு. படிக்கிற பிள்ளைக்கு மாதிரி படித்து சொல்கிறேன். இந்த மாதிரி தொழில் கற்றுக்கங்க. உங்கள் வீட்டில் ஒன்று ஆச்சுன்னா நீங்களே செஞ்சுக்கலான்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. யார் எந்த கலரில் சேலை வாங்கியிருக்கா, யார் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கா, யார் ஊர் சுத்த போகிறா, யார் பிள்ளைகளில் போகிற, இதெல்லாம் பார்க்குறீங்க. இதை பாருங்கள், உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கோவமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ கோவம் தான் பேசுகிறேன், மனசு வலிக்குது, அதனால் இப்படி பேசுகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி ஃபைனல் டச் இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச்.